பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இளைஞர்களிடம், அதுவும் மிக இளம் வயதினரிடம் இன்றைக்கு கலாச்சார ரீதியாக நடந்து வரக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள், பிரச்சனைகள் தொடர்ந்து ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு பிரச்சனைகள் வெளிவருகிற போது அந்த பிரச்சனை எப்படி சித்தரிக்கப்படுகிறது என்பதும், அது இளைய தலைமுறையினரை பற்றிய எத்தகைய பார்வைகளை உருவாக்குகிறது என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன். பொதுவாக இளைஞர்களுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, பொழுதுபோக்குகள் ஆகியவற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது அது பல்வேறு விதமான கலாச்சார சூழல்களின் வழியாக நடந்த ஒரு மாற்றம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக கடந்த 15-20 வருடங்களில் நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, நம்முடைய பண்பாட்டு வாழ்க்கை, ஊடகங்களின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய விஷயங்கள், இவை எல்லாமே படிப்படியாக நம்முடைய பண்பாட்டு வாழ்க்கை, நடை உடை பாவனைகள், அதே போல் ஆடை அலங்காரங்கள், பேசுகிற மொழி, பழக்க வழக்கங்கள், உணவு முறை, இப்படி எல்லாவற்றிலுமே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த மாற்றங்கள் என்பது வாழ்க்கை சம்பந்தமான, உறவு சம்பந்தமான மதிப்பீடுகளிலும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்படி அல்லாமல் அந்த மாற்றங்களை நாம் கண்மூடித்தனமாக எதிர்ப்பதன் வழியாக நாம் ஒரு சமூகத்தை எதிர் திசையில் இழுக்கலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அது உண்மையில் நடைமுறையில் சாத்தியம் அல்ல என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. சில செய்திகள் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் நம் முன்னால் வைக்கப்படுகின்றன. சமீபத்தில் 2 செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்திகள், அப்படி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விவாதங்களையும் விரிவான செய்தி பதிவுகளையும் கொண்டிருப்பதாக இருந்தன. அதாவது, முதலாவது செய்தி, கோவையில் உள்ள ஒரு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்கள் தங்களுடைய ஸ்மார்ட் போன் என்று சொல்லக்கூடிய அந்த செல்போனில் ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதும், அது ஆசிரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டதுடன் அது ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாற்றப்பட்டு எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தி வெளிவந்தது. உண்மையில் இந்த செய்தி என்பது ஏன் இவ்வளவு பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக மாற்றப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்று கேட்டால், பள்ளியில் ஸ்மார்ட் போன் போன்ற விஷயங்களை நாம் பயன்படுத்துகிறது போது பள்ளியில் மட்டுமல்ல, வீட்டிலோ வெளியிலோ இது போன்ற படங்களை பார்ப்பது என்பது மிக எளிதான ஒன்றாக மாறிவிட்டது. அதாவது ஹைலி செக்ஸுவலைஸ்ட் அட்மாஸ்பியர் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு முழுமையான பாலியல் ரீதியாக நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி யாரோ சில மாணவிகள் அதை செய்திருந்தால் அவர்களை கூப்பிட்டு அறிவுறுத்தி இருக்கலாம். அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் இப்படி இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது என்பது உண்மையில் உங்களுக்கு ஒரு தவறான ஒரு பாதையை காட்டக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கலாம். ஆனால் ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அதிர்ச்சியுடன் அதை வெளியே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய செய்தியாக மாற்றியதன் மூலமாக அந்த மாணவிகளுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய வடுவை, காயத்தை, அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது உண்மையில் எந்த விதத்திலும் நியாயமற்றது என்று எனக்கு தோன்றுகிறது. ஊடகங்கள் ஏன் இதை இவ்வளவு பெரிதுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. ஏனென்று கேட்டால், இதுபோன்ற செயல்களை செய்யக்கூடியவர்களை இப்படி நீங்கள் பிரபலப்படுத்தி தண்டிப்பது என்பது இந்த குற்றங்களை மேலும் திறமையாக எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் மாணவர்களுக்கு அறிவுறுத்துமே தவிர, நீங்கள் எந்த விதத்திலும் அவர்களுடைய மனங்களை மாற்றுவதற்கு அது பயன்படாது. மாறாக பாலியல் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக மாணவர்களுக்கு கல்வி அளிப்பது, வழிகாட்டுவது தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்க முடியும். அதே போல் இன்னொரு செய்தி, கோவையைச் சேர்ந்த ஒரு பள்ளி மாணவி, அவர் காதல் தோல்வியினால் அவர் மது அருந்திவிட்டு தெருவில் ரகளை செய்தார் என்கிற செய்தி, அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் பத்திரிகையில் வெளியிடப்பட்டு அதை பற்றி பக்கம் பக்கமாக செய்திகள் அதில் இடம்பெற்றிருந்ததை பத்திரிகையில் இடம்பெற்று ஒரு பெரிய ஒரு சர்ச்சை உருவாக்கப்பட்டது. நான் இதில் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், பொதுவாக இந்த இளைஞர்களிடம் மது அருந்துகிற பழக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினரிடம் பரவி வருவதை நாம் மறுக்க முடியாது. அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. மது அருந்துவது என்பது இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்க்கை முறையினுடைய ஒரு பெரிய பகுதியாக மாறிவிட்டது. எல்லா இடங்களிலும் குடிப்பது என்பது சர்வசாதாரணமான சகஜமான ஒன்றாக மாறிவிட்டது. ஒரு சமூகத்தில் குடியினுடைய தீமைகள் என்பது மிக ஆழமாக ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுபோல ஒரு மாணவி ஒரு விஷயத்தை செய்துவிட்டு தன்னிலை மறந்துவிட்டு இதை செய்தார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருக்கு உதவுவதும் வழிகாட்டுவதும் பெற்றோர்கள் அவர்களை புரிந்து கொள்வதும் தான் முக்கியம். மாறாக அவரை பற்றிய இவ்வளவு பெரிய அளவிற்கு செய்திகளை வெளியிடுவது என்பது உண்மையில் என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இளைய தலைமுறையினரை ஏதோ குடிகாரர்களாக சீரழிந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, தனிப்பட்ட ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு வருத்தம் காரணமாக செய்துவிட்ட தவறை அல்லது பெரியவர்களை பார்த்து செய்துவிட்ட ஒரு தவறை நாம் இவ்வளவு பெரிதுபடுத்த வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. பல சமயங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காதல் தோல்வியினால் ஒரு கதாநாயகன் குடிப்பது போன்ற காட்சிகளை எவ்வளவு சினிமாக்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய இளைஞர்கள் அது போன்ற விஷயங்களால் மிகப்பெரிய அளவிற்கு ஆக்கிரமிக்கப்படுகிறார்கள். அதே போல் பல்வேறு ஊடகங்கள், தொழில்நுட்ப வசதிகள், அதே போல் சமூக வலைத்தளங்களின் வழியாக வெவ்வேறு விதமான விஷயங்களை அவர்கள் மிக இளம் வயதில் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் 20-25 வயதில் கூட தெரியாத விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு 10-12 வயதில் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தெரிய ஆரம்பித்து விடுகின்றன. சமூகம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் போக்கில் சென்று கொண்டிருக்கிற போது அந்த மாறுதலை நாம் எப்படி எதிர்கொள்வது என்றுதான் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரே வழி என்பது அவர்களிடம் அதை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மது அருந்துவது தொடர்பாகவோ பாலியல் தொடர்பான விஷயங்கள் தொடர்பாகவோ மிக சிறு வயதிலிருந்தே மாணவர்களிடம் ஆசிரியர்கள் பேச வேண்டும். அதாவது அதை பற்றின எதிர்மறை விளைவுகளை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மாறாக இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களையோ மாணவிகளையோ கொடூரமாக தண்டிப்பது, அவமானப்படுத்துவது, ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தியாக மாற்றுவது, இது எல்லாமே இளைய தலைமுறையிற்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு வன்முறையாக நான் பார்க்கிறேன். அப்படி இதை பிரபலப்படுத்தி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் கொடிய குற்றங்கள் எதையும் செய்து விடவில்லை. அதாவது ஒரு பெண் ஒரு செல்போனில் ஒரு தற்செயலாக ஒரு பாலியல் ரீதியான ஒரு காட்சியை பார்ப்பது என்பது உண்மையில் அவ்வளவு பெரிய ஒரு கொடும் குற்றம் அல்ல. ஏனென்று கேட்டால் காலம் காலமாக இந்த காட்சிகளை எல்லாம் குழந்தைகளும் சிறுவர்களும் தற்செயலாக பார்த்துத்தான் வந்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய வீடுகளில், வேறு இடங்களில் அந்தரங்கமான காட்சிகளை நேரடியாக பார்க்கிற குழந்தைகள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு விதமான ஒரு காலகட்டங்களில் இதெல்லாம் இருந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறிய விஷயத்தை நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதாவது மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு அழியாத கோலங்கள் என்று அவர் ஒரு திரைப்படம் எடுத்திருப்பார். 80களின் ஆரம்பத்தில் வெளிவந்த படம் அது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடலசன்ட் ஏஜ் என்று சொல்வார்களே, அந்த வளர் இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான தூண்டுதல்கள், பாலியல் ரீதியான விஷயங்கள் இவற்றை பற்றிய ஒரு திரைப்படம் அது. அதாவது அந்த இளைஞர்கள் ஆபாச புத்தகங்களை தேடி படிப்பது, ஒளிந்திருந்து பாலியல் ரீதியான காட்சிகளை பார்ப்பது, தன்னுடைய ஆசிரியரின் மீதே ஒரு விதமான ஒரு ஈடுபாடு கொள்வது, இவற்றையெல்லாம் மிக அற்புதமாக அதில் காட்சிப்படுத்தியிருப்பார். அப்போதெல்லாம் அதெல்லாம் குடிப்பழக்கத்தின் காரணமாக நடந்த விஷயமா அல்லது இது போன்ற சமூக இணையதளங்களின் வாயிலாக நடந்த விஷயமா? இது எல்லாமே ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளைஞர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள். அந்த வகையில் அந்தந்த பருவத்திற்குரிய அந்தந்த உணர்வுகள், அந்தந்த எண்ணங்கள் இயற்கையாக இளைஞர்களிடம் இருக்கும். இளைஞர்களை இளைஞர்களாக வாழ விடுவதும், இளமை பருவத்தை புரிந்து கொள்வதும், அதன் அடிப்படையில் நெறிப்படுத்துவதும் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வழியே தவிர நாம் அனாவசியமான கட்டுப்பாடுகளை உருவாக்குவதன் மூலமாக எதையுமே செய்ய முடியாது என்பதை ஆழமாக வலியுறுத்தி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.